அன்னைக்கு காலையில் 6 மணிக்கு அவலாஞ்சி நிலா அப்படின்ற மாதிரி இந்த திவ்யா வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைவ்ல வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. யாரா அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்லியிருப்பா. இவ வந்து பயங்கரமான ஒரு ஈவில் கன்னிங் பர்சன், விஷம் இவ அப்படின்ற மாதிரி. அதுக்கேற்ற மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இவளுடைய பிஹேவியர் வந்து இருக்குது அப்படிங்கிறது எத்தனை பேர் நோட் பண்ணீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரியா? அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து ஓட்டிங் அனாலிசிஸில் யார் வெளியேறுவா அப்படிங்கிறதை பற்றியும் வந்து பார்க்க போகிறோம். அடுத்து வந்து சாண்ட்ரா பார்வதி பேசினது, அப்புறம் நம்ம கமருதீனுக்கும் திவ்யாவுக்கும் நடந்த சண்டை, அதில் வினோத்துக்கும் அரோராவுக்கும் நடந்த மோதல், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. அதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ பிக் பாஸ் சீசன் 9 தமிழில் என்னப்பா இது, என்னங்கடா நீ பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குங்க. ஏன்னா இந்த திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா காலையில் பார்வதி அவ்வளோ டார்கெட் பண்ணி உடஞ்சி போய் அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி திட்டிகிட்டு இருந்தாங்க எல்லாருமே. இப்போ இந்த திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா வாண்டடாக வந்து பண்ணிட்டு அழுதுட்டு ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணிட்டு கிடக்கு. எப்படி விஜய் டிவி ஒரு எபிசோடில் அவள் கண்டென்ட்டை கட் பண்ணி தூக்கி போட்டுருவான். சரியா? அவன் போட போகிறது இல்லை. வெளியே இந்த பிஆர் பசங்க, இந்த டாக்ஸ்லாம் இருக்காங்களா, அவங்க குலைக்கிற மாதிரி நல்லா ஃபயரை விட்டு திரிவாங்க. ஆனால் உள்ள ஃபயராக பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா உள்ள ஃபயர் பண்ணல, நல்லா அணைஞ்சு போயிடுச்சு நெருப்பு அப்படிங்கிறது தான். அதில் உட்காந்து ஊதிட்டு இருக்கா அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இவளுடைய கேரக்டர் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். வெத்து பட்டாசு. சரியா? 10 பட்டாசு வெடிக்கும், ஆனால் வெத்து பட்டாசாக இருக்கும் அது அப்படிங்கிறது தான். அந்த மாதிரி தான் இது. கடகடன்னு அடிக்கிறப்ப பெரிய பிளேயர் பாட்டு நினைப்பாங்க. ஏன்னா உள்ளே பார்த்தோம்னா ஏன்னா அது மொக்கையாக இருக்குது அப்படின்ட்டு டக்அவுட் ஆகிட்டு போயிடுவா அப்படிங்கிறது தான் இவளுடைய ஆட்டம். அது க்ளீனாக தெரிஞ்சு போச்சு. இவன் எதுக்கு பண்ணுறா, என்ன பண்ணுறா. இன்றைக்கி என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. ஓட்டிங் போல் வந்து க்ளோஸ் ஆக போகுது. சரி, அப்போ ஒரு பிரச்சனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காலில் இருந்தே எவனாவது வருவானு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தா. அவளுக்கு பிடிக்காது யார்? கமருதீன் தான். சரி, கமருதீனை பிடிச்சி ஏறிடும் அப்படின்ற மாதிரி வந்து ஏறிட்டா. நீங்கள் ப்ரொமோவில் பார்த்துருப்பீங்க, அந்த ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. கமருதீன் வந்து வார்த்தையை விட்டான். ஸோ அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கார்டு அப்படின்ற மாதிரி நிறையா ரூமர்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு வார்த்தைகள் விட்டாலும் விஜய் சேதுபதி அவர்கள் கொடுக்கல. அப்படி கொடுத்தா நிறைய பேர் கொடுத்துருக்கணும். அவர் 8வது சீசன்லேருந்தே கொடுக்க வேண்டியது இருக்குது லிஸ்ட்டு. அப்படி இருக்கப்போ கமருதீன் ரெட் கார்டு அப்படிங்கிறதெல்லாம் வந்து வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஆனால் அவன் பேசின அந்த இதெல்லாம் டோன்லாம் பார்த்தீங்களா, வேறு லெவலில் கலாய்ச்சி விட்டான். ஆனால் இவளையும் சும்மா சொல்லக்கூடாது, இவளும் சும்மா கிடையாது. இவன் சும்மா வெளியே உட்காந்துட்டு இருக்கும்போது இவன் என்ன பண்ணுறான், அவளை பார்க்கவே இல்லை, பின்னாடி தான் உட்காந்துருக்கு. இவன் வந்து திவ்யா வந்து கேப்டனாக இருக்கிறப்ப பயங்கரமாக ஸ்ட்ரிக்டாக இருந்தா, ஐயோ பயங்கரமாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். உன்னை எதுக்கு எடுத்தீங்க, நீ வீட்டில் கண்டஸ்டன் தான் இருக்கும் போது அப்புறம் உன் பேர் எடுக்காமல் பின்னது யார் பேர் எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தெரில இவங்களுக்கு. ஏங்க நான் வந்து கேப்டனாக இருக்க சொன்னேன், அது நீங்கள் எப்படி எடுக்கலாம், அட்ரஸ் பண்ணலாம், அட்ரஸ் பண்ணுங்க போயிட்டு பேசுகிறேன், அட்ரஸ் பண்ணிக்க போயிட்டு பேசு அப்படி ஓரமா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி ஓரமாக உட்கார வச்சாலும் திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா சேரை போட்டு அப்படியே உட்காந்துருச்சு. இவங்க வந்து கொடைக்கானல் போகலாம், குற்றாலம் போனால் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க, தாய்லாண்டு போகலான்ட்டு. அப்போ அங்கேருந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு இந்த வாயை தூக்கி வைக்கிறேன், வாயை பாவம் காக்கா ஆய் போயிட போகுது பார்ப்போம் அப்படின்றேன். உடனே ட்ரிகர் ஆகிட்டு திருப்பி வரா, எப்படி நீங்கள் பேசுகிறீங்க, எப்படி நீங்கள் வார்த்தை விட்டுறீங்க அப்படின்ற மாதிரி திருப்பி வந்துட்டு பேசுகிறப்ப கமருதீன் டென்ஷன் ஆகிட்டான். பேசாமல் வருமா, நீ வேற வாய்களை கத்தி விட்டாடவா, பேசாமல் அப்படின்னு சொன்னோடனே அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ண முடியல. சரி, ஒரு கட்டத்துக்கு மேலே கமருதீன் வந்து நாராசமான வார்த்தை, 1-2 வார்த்தை இல்லை, அடித்து நொறுக்கிட்டாங்க. சும்மாலாம் கிடையாது, ஒவ்வொரு பாயிண்ட்டும் புட்டுன்னு வைக்கிறான். அவள் என்ன பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்ட்டு. சும்மா நீ சண்டைக்கு வருவ, இன்றைக்கி வாழ் நான் தான், உனக்கு எனக்கு முதல்ல பிடிக்காது, நீ பேசுகிறது சரியில்லை அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் போட்டு அடிக்கிறான். சரியா? பீடி வாய் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பீடி வாய் தான் திவ்யா. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ணாமல் கடைசி வந்து சரி ஒரு பீடியை கொளுத்துவோன்னு சொல்லிட்டு ஒரு சிகரெட் அடிச்சுட்டு வருது. சிகரெட் அடிச்சுட்டு வந்தவனே மாவனே என்ன மேலே என் அடியை பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து யாரா இருக்கான்னு பார்த்தா கமருதீன் காணும். கமருதீன் வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் ஏதோ வந்து பண்ணிகிட்டு இருக்கான். பாத்ரூமில் அந்த கிளீனிங் ஏரியாவில் வெசல் வந்து வாஷ் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ இங்கே வந்து அமித்தை பிடிச்சி ஏறுறான். அவரு நான் வந்து பண்ணல, நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு கூட தெரியாது அப்படின்றது. என்னையா பிடிச்சி ஏறா உட்காந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி வினோத் அடி பார்க்குறான். பல்ல கடிச்சிட்டு இருக்கான். சாண்ட்ரா பூண்டை உரிக்கிறான் பேரில் அங்கே வச்சு வெளியேறது பிடிச்சி. என்ன கமருதீன் வார்த்தைகள் நீங்கள் ஏதாவது சாரி கேட்டிங்களா, இல்லை ஏதாவது தடுத்தீங்களா, என்ன நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அம்மா நான் தடுக்க முடியாதுமா, பர்சனல் ஒப்பீனியன், நீங்கள் குழந்தை கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லி அமித் சொல்கிறார். அப்படி இருந்தும் பிரித்து எடுக்கிறா. எப்படி பிரித்து எடுக்கிறா அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஸோ அதெல்லாம் வந்து வேறே லெவல். ஓகே, கமருதீனை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் வார்த்தையை விட்டுட்டு எப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்புறா அப்படிங்கிறத பாருங்க. கட்ட குரல் சொல்லவே இல்லை, பேச இன்ட்ரெஸ்ட் இருக்காது, திடீர்னு வந்து பேசிட்டே இருப்பா, ஓடிடுவா அப்படின்ற மாதிரி தான் சொன்னான். அதெல்லாம் வந்து அட்வைஸ் பண்ணல, அவங்க சொல்கிற மாதிரி பாயிண்டாக பேசல. வேறு ஏதாவது பாயிண்ட்டை வச்சு லாக் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கமருதீன் ட்ரை பண்ணுறான். ஆனால் கமருதீன் வந்து அடித்து நகர்த்தி தும்சம் பண்ணி விட்டுறான். அடி பொழிச்சு மேலே காக்கா ஆய் போயிட போகுது, வாயை திறக்காது அப்படின்ற மாதிரிலாம் போட்டு அடிக்கிறான். அதுக்கு அடுத்து டென்ஷன் ஆகிட்டு உள்ளே போயிட்டு எப்பயும் பண்ணுவாள் திவ்யா பொறுத்த வரைக்கும். உள்ளே போவா, எல்லாத்தையும் போய் கூப்பிடுவா,
வாங்க 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 உள்ள வெளியே அடிக்கிறானுங்க, வெளியே கொஞ்சம் பார்த்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு அவங்க வந்து இல்லை இந்த சண்டைக்கெல்லாம் வரமாட்டேன், எப்படி எபிசோடில் நாங்கள் வரமாட்டோம், அதனால் நாங்கள் வந்து பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி அவங்க கிளம்பி போயிட்டாங்க. அப்புறம் இது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திருப்பி போய் அமித்தை போய் சண்டை போட்டுச்சு. அமித் வந்து நான் அவ்வளோதான் பண்ண முடியும் அப்படின்ட்டார். ஸோ திருப்பி வந்து உட்காந்து அழுதுகிட்டு அலோரா கூட பேசிகிட்டு இருந்தது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சு மேஞ்சி நம்ம ஆள் வந்து கிருட்டுன்னு கமருதீன் வந்து உள்ளே உட்காந்து ஸ்கோர் பண்ணி கடைசி அரோராவை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கமருதீன் இப்படி தான் அப்படின்னு கமருதீன் பற்றி தப்பாக பேசி அவனை அப்படி தப்பாக திருப்பி அவன் என்ன சொல்கிறா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது நீங்கள் இப்போனாலும் பேசிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனையை முடிச்சுட்டு கமருதீனும் வந்து வந்துட்டான். இவளும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போய் பிரச்சனை பண்ணிட்டு அரோரா கிட்ட வந்து ஏற்றி விட்டாங்க. திருப்பி அரோரா ஏற்றி அவள் திங்குன்னு ஆடுவாள்ல, அவள் சும்மா இருப்பாளா, அவள் இஷ்டத்துக்கு ஆடுறான். எப்படி நீங்கள் சிரிக்கிறீங்க? அதாவது பஞ்சாயத்து பேச வந்தாங்க வினோத்தும் நம்ம திவ்யாவும். திவ்யா பேசிகிட்டு இருக்கும்போது பேசுகிறா திண்டிவனத்துக்கு திண்டுக்கலுக்கு லிங்கை போட்டு பேசுகிறான். உடனே கமருதீன் டென்ஷனா என்ன இஸ்ன்னு அரோரா வந்து இஸ் சொன்னோடனே சிரிச்சிட்டார் வினோத் நீங்கள் ஏன் சிரிக்கிறீங்க, ஒருத்தவங்க ஃபீலிங்ஸ்லே நீங்கள் சிரிச்சது இல்லையா, போத உத்தமி பேச முடியாது அப்படின்ற மாதிரி அரோரா போட்டு ஒரு போல வளர்ந்து விட்டார். அவ்வளோதான், அரோராக்கு பேச்சே இல்லை, முடிஞ்சு போச்சு, ஒரே வீச்சு தான் அப்படின்ற மாதிரி. ஆனால் கமருதீன் வார்த்தைகள் கொஞ்சம் அதிகம்தான், சரியா? அதே மாதிரி அஃபீஷியலில் இன்னும் வந்து இறங்கியிருக்கு ஓட்டு அப்படிங்கிறதை பார்க்கும் பொழுது எனக்கு என்னமோ கொஞ்சம் கீழே இறக்குறாங்களோ கமருதீன் அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது அப்படிங்கிறது தான். அடுத்து சாண்ட்ரா திவ்யா கனிஷ்டா விஷம் பிரஜன் இருக்க வரைக்கும் பிரஜன் போகணும்னு நினச்சிட்டு இருந்தா, இப்போ பிரஜன் போனோடனே நான் போகணும்னு சொல்லிட்டு இருந்தா, பிரஜன் வச்சு லாலான்ட்டு. இப்போ வந்து பார்த்தோன்னா என்கிட்ட வந்து இது பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அடி போஸ்ட் பெர்ஃபார்மர் கொடுக்குறா, அது கொடுக்குறா, இது கொடுக்குறா, எவ்வளோ கன்னிங்காக இருக்கா, எவ்வளோ விஷமாக இருக்கான்ட்டு. கரெக்டு தானே, அவங்க கூட பழகினே அதுக்கு தான் அந்த மூஞ்சி முகரையும் பாரு அப்படின்ற மாதிரி இருக்குது. இவெல்லாம் ஒரு ஆளா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல். இப்போ வந்து ஆதிரி வேற கூட சேர்ந்துட்டு கனி வேற கூட சேர்ந்துட்டு இவர் அடிக்கிற லூட்டி இருக்கு பாருங்க, ஐயோ தாங்க முடியல. ஆனால் எப்படி எபிசோட் கட்டில் இது வராது அப்படிங்கிறதுனால நம்ம இதை பெருசாக நம்ம யோசிக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான். இன்னைக்கு சும்மா லைட்டாக தான் வரும் அப்படிங்கிறது பார்க்க முடியும். ஓகேவா? சரி, இப்போ நம்ம ஓட்டிங் அனாலிசிஸ் படி போவோம். ஸோ ஓட்டிங்கில் வினோத் வந்து இன்னும் முதல் இடத்துல இருக்கார் அஃபீஷியலில். ஓகேங்களா? அடுத்து ஏன்னா அன்அஃபிஷியல் வேணாம், அஃபிஷியலாக போயிடும். அடுத்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சபரிநாதன் இருக்கார். 3வது இடத்துல தான் ஒரு ட்விஸ்ட்டு போகும். என்னன்னா சாண்ட்ரா இருக்காங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. என்னையா சொல்கிற அப்படின்றீங்களா? ஆமாங்க, சாண்ட்ராக்கு ஓட்டு குவிய ஆரம்பிச்சிருச்சு. அஃபிஷியலில் கமருதீனுக்கு இறங்குது. அப்போனா கமருதீன் வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா தெரியலையே. ஆனால் இதில் பார்க்கும்போது எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா சேஃபாக தான் இருக்கான், 59,000 ஓட்டு. ஆனால் ரம்யா வந்து கன்ஃபார்ம் அவுட்டுங்க, சரியா? ஒன்று வந்து ரம்யா, ஓகேவா? 41,000 வாக்குகள் தான். அடுத்து வியானா 50,000 வாக்குகள் தான். அதுக்கு அடுத்து தான் எஃப்ஜே, சரியா? 59,000 வாக்குகள். ஆனால் சாண்ட்ரா வந்து 87. பட் அஃபிஷியலில் 3ஆம் இடத்துல இருக்காங்க. கமருதீன் தான் 4வது இடம். சறுக்கியிருக்கார், அவருடைய ஓட்டு வந்து குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறதை பார்க்கும் பொழுது எனக்கு தெரிஞ்சு பாயாசம் யாருக்கு அப்படின்னா ஒன்று ரம்யா தான், இன்னொன்று தான் வியானாவா, இல்லை சபரியா, இல்லை கமருதீனா, யாரை வேணாலும் தூக்கலாம் இந்த இதில் எவிக்ஷனில். அதனால் நம்ம வந்து கணிக்கவே முடியாது. பிரஜன்லாம் போனோட எதிர்பார்க்கவே இல்லை, பிரஜனை தூக்குனாங்க. பிரவீன்ராஜன் எதிர்பார்க்கவே இல்லை, பிரவீன்ராஜ் தூக்குனாங்க. வாட்டர்மெலன் எதிர்பார்க்கவே இல்லை, வாட்டர்மெலன் தூக்குனாங்க. அந்த மாதிரி நிறையா எதிர்பாராத திருப்பங்கள் நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம். குட் பை.